இந்து மதம் அழிக்கப்பட வேண்டிய மதம். இந்து மதம் அழிக்கப்பட வேண்டிய மதம். இந்த அரக்கருக்கான சாத்துறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விசிகேவை சேர்ந்த வன்னி அரசு மறுபடியும் கிளம்பியிருக்காங்க. ஹிந்து மதத்தை ஒழிக்கணும், சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு மறுபடியும் கிளம்பியிருக்காங்க. 2000 வருஷமா வெள்ளக்கார முயற்சி பண்ணி முகலாயன் வாளோட வந்து மேலே வெட்டவா கீழே வெட்டவா அப்படின்னு அவன் என்னென்னமோ உருட்டினான் பெரட்டினான், அவனும் முயற்சி பண்ணான். அவனுங்களாலே ஒரு கூந்தலையும் பிடுங்க முடியல. இப்போ இவனுங்க வேற இறங்கியிருக்காங்க. இந்த வன்னி அரசு மட்டும் கிடையாதுங்க. இந்த பிளாஸ்டிக் திருமாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், நாத்திக கும்பல், இந்த தீகா கும்பலா இருக்கட்டும், உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவோ காங்கிரஸ் பயிலுவோ, இந்த ஒட்டுமொத்த கும்பலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஹிந்து மதத்தோட கலாச்சாரத்தை எப்படியாவது நம்ம கொச்சப்படுத்தணும், மக்கள்கிட்ட நெகட்டிவாக கொண்டு போகணும், அதன் மூலமாக அந்நிய மதங்களை உள்ள திணிக்கணும் அப்படிங்கிறது தான் இவனுங்களோட மிகப்பெரிய அஜெண்டாவாக இருக்கு. ஆனால் வெளியில் என்ன பேசுவாங்க, ஹிந்து மதத்தில் மிகப்பெரிய ஜாதி பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, நான் கூட ஹிந்து தான் அப்படின்னு அந்த பேரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் பேர் என்னமோ வன்னியரசு அப்படின்னு பேர் இருக்கும், திருமாவளவன் பேர் இருக்கும், ஆனால் பேரில் மட்டும்தான் ஹிந்து இருக்கும். ஆனால் அவனுங்களோட சிந்தனையும் அவங்களுடைய பாசத்தையும் பார்த்தீங்கன்னா அந்நிய மதங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த வன்னியரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னியரசோட மனைவி இறந்த போது கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் வெளியில் என்ன பேசுவாங்க, நாங்களாம் ஹிந்துப்பா பார்த்தீங்களா, எங்கள் பேர் வன்னியரசு, எங்கள் ஐயா பேர் திருமாவளவன், நாங்களாம் ஹிந்துப்பா அப்படின்னு வெளியில தான் பேசுவாங்க. ஆனால் இவனுங்களோட பாசம் எல்லாம் வெளிநாட்டு மதங்களே சேர்ந்து தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த விசிகே கட்சிக்காரங்க சிறுத்தை குட்டிகள் இருக்கானுங்களே, வெளியில் வெள்ளையும் சொல்லையுமா வந்து சனாதன தர்மம், ஒன்றிய அரசு, மோடி அவர்கள் அப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா நாரி கிடக்கு. ஒவ்வொரு கடையாக போய் மிரட்டியிருக்காங்க. எங்கள் ஐயா பிளாஸ்டிக் சேர் திருமாவுக்கு பிறந்த நாள் வருது, பணம் கொடுக்குறீங்களா இல்லை வண்டியில் ஆள் வந்து உங்கள் கடையை அடிச்சு நொறுக்கவா, சேரை அடிச்சு நொறுக்கவா அப்படின்னு அவனுங்க பேசிய வீடியோ அன்னைக்கு வெளியாகிருக்கு. ஆனாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் கிழிச்ச கிளி போதும் அப்படின்னு இப்போ ஐயா கிளம்பி பீகாருக்கு போயிருக்காப்ல. எதுக்காக அப்படின்னா பப்பு ராகுல் போந்தி கடந்த 2-3 நாளா பீகார் தெருக்கள்ல குரலை வித்தா காட்டிட்டு இருக்காப்ல. கூட்டமே கூடலாம், ஆளே வரல. அதனால கூட்டத்தை கூட்டுறதுக்காக ஐயா கிளம்பி பீகாருக்கு போயிருக்காப்ல. ஏன்னா ஐயாவுக்கு தெரியும்ல எப்படி தமிழ்நாட்டில் கூட்டம் கூட்டுறோம், கோட்டர் பிரியாணி எப்படி இப்படி கொடுக்குறோம், 200 ரூபாய் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு ஐயாவுக்கு சகல வித்தையும் தெரியும். அந்த வித்தை இறக்கிறதுக்காக பீகாருக்கு போயிருக்காப்ல. இப்படி பீகாருக்கு ஃப்ளைட்டு ஏறின உடனே அண்ணாமலை அவர்கள் சரியான ஆப்பா சொல்லியிருக்காரு. திமுக காரவங்க கடந்த காலகட்டங்களில் ஹிந்தி பேசுகிற மக்களை, குறிப்பாக பீகார் மக்களை பற்றி கொச்சையா பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் லிஸ்ட் போட்டு எடுத்து அண்ணாமலை அவர்கள் ஹிந்தி சப்டைட்டிலோட ரிலீஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே தரமான சம்பவமாக இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ண வீடியோக்களில் உங்களுக்காக 2 வீடியோக்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன், பாருங்க. ஹிந்தி பேசுற இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டு. திமுக வேடிக்கை பார்க்காது, நேராக பீகாருக்கு போய் அங்கேருந்து ஆளை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன நாடகத்தை போட்டு பேசியிருக்காப்புல பார்த்தீங்களா. இப்படி ஸ்டாலின் அவர்களோட பேச்சு மட்டும் கிடையாதுங்க, நம்ம கேபிள் தயா ஐயோ பயங்கர யோக்கிய சிகாமணி மாதிரி பேசியிருக்காங்க, பாருங்க. சொன்னோம் தமிழ் படிங்க, ஆங்கிலம் படிங்க, படிச்சோமா? இன்னைக்கு பாருங்க, கூகுளோட தலைவரா சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் ஹிந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு, செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார். இன்னைக்கு வந்து கூகுள் தலை சிறந்த நிறுவனத்தில் தலைவராக இருக்கிறார். இன்று பார்த்தீங்கன்றால் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல ஆங்கிலம் தெரிந்த காரணம்லாம் இன்னைக்கு ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. இல்லாட்டி பாருங்க ஹிந்தின்னாங்களே, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க? இன்னைக்கு பாருங்க எல்லா வேலையும் வந்து யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பிறக்கிறான், கக்கூஸ் கழுவுறான். இதுதாங்க ஹிந்தி படிக்க. என்னம்மா பேசுறாங்க பாத்தீங்களா, யோக்கியம் வர்றான் சொம்படுத்து உள்ள வேறா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கட்டுக்கட்டா கதையை அளந்து விட்டுருக்காங்க.
இந்த வீடியோவெல்லாம் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சப்டைட்டிலோட ரிலீஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக பீகார்காரவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுகிற இதே திமுக குரூப்பு பீகார்லேருந்து வந்த அதுவும் பூநூல் போட்ட பிராமணராக இருக்கிற பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் 2021 தேர்தலே சந்திச்சாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி பீகாரில் இருக்கவங்களாம் எங்களுக்கு எதிரி மாதிரி வக்கனையாக பேசுவாங்க. குறிப்பாக ஹிந்தி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு திமுக காரன் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அரசாங்க பள்ளியில் ஹிந்தி வேண்டாம், ஏழை பாளையங்களுக்கு ஹிந்தி வேண்டாம், ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி வேணும், பிரெஞ்சு வேணும், எல்லா மொழியும் வேணும், ஆனால் ஏழை பாளையங்க மட்டும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த திமுக காரவங்க ரொம்ப கராராக இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் செஞ்ச சம்பவம் இன்னைக்கு நேஷனல் லெவலில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. ஸ்டாலினுக்கு எதிராக பீகார் மக்கள் இன்னைக்கு கடுமையான எதிர்ப்பு குரலை எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுதோ, பொன்முடி அவர்கள் இங்கே ஒரு கிராமத்துக்கு போகையில் சாணியையும் மண்ணையும் சேர்த்து கரைச்சி அடித்தாங்க பாருங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இன்னைக்கு உலக வல்லரசோட தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் மிகப்பெரிய காமெடி பீஸா மாறி போயிருக்காப்ல. அதை பற்றிய நிறைய செய்திகள் வந்திருக்கு. ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்க. வரி விதிப்பு நடவடிக்கையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அனைத்து உலக நாடுகளையும் தோற்கடித்து விட்டார். ஆனால் இந்தியாவை மட்டும் அவரால் தோற்கடிக்க முடியவில்லை. அந்த நாடு சீனாவுடனான பழைய பிரச்சனைகளை சரி செய்து உறவை புதுப்பித்து வருகின்றது அப்படின்னு ஜெர்மன் பத்திரிகை இன்னைக்கு இந்தியாவுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஜோக்கர் ட்ரம்ப் இருக்காப்லையே 50% வரியை விதிச்சு இந்தியாவை எப்படியாவது மிரட்டிடலாம், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வழிக்கு வருவார் அப்படின்னு பயங்கரமான கனவோட இருந்திருப்பாங்க போல இருக்கு. 50% வரியை விதிச்சோம். இந்தியா அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயா நாங்கள் வாங்குவோம், வேற பிசினஸா எது வேணாலும் பண்ணுவோமையா அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணிச்சலா நடவடிக்கை எடுத்த உடனே ட்ரம்ப் ரகசியமா எப்படியாவது நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னு போனை போட்டிருக்காப்புல. 4 முறை போனை போட்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை எடுக்கவே இல்லை அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு ஜெர்மன் பத்திரிகை வெளியிட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்காப்லையா. இன்னைக்கு கரடியே காரி துப்பன கதையா பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்ய அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுக்கவில்லை. போரை நிறுத்த உதவியதாக கூறும் ட்ரம்போட முகத்தில் பாகிஸ்தானை இன்னைக்கு கரிய பூசி இருக்கு. அது மட்டும் கிடையாது, அமெரிக்க நிறுவனமா இருக்கிற ஆப்பிள் நிறுவனத்தை ட்ரம்ப் மிரட்டினாப்புல. இந்தியாவில் தொழிற்சாலைகள் தொடங்கக்கூடாது, இந்தியாவில் தயாரிக்க கூடாது அப்படின்னு மிரட்டல போட்டிருக்காங்க. ஆனா அந்த நிறுவனம் இன்னைக்கு காரி துப்பி இருக்கு. ட்ரம்புக்கெல்லாம் பயப்பட போறதில்ல, இந்தியாவில் தொடர்ந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் அறிவிச்சிருக்கு. உலக அளவில் நோபல் பரிசு வாங்குறதுக்காக ட்ரம்ப் இன்னைக்கு பயங்கர சேட்டை பண்ணி காமெடி பீஸா மாறி போயிருக்காப்ல. எப்பா அந்த நோபல் பரிசை அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு மக்களே இன்னைக்கு உலக மக்களே ட்ரம்பை நோக்கி பாவமா பார்க்குற மாதிரி கொடூரமான காட்சிகளாக மாறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவும் திமுக காரனும் தற்குறிகள் அப்படிங்கிறத தொடர்ந்து நிமிடத்துக்கு நிமிடம் நிரூபிச்சுட்டு வராங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஆளுநர்கிட்ட நான் பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு திமுகவை சேர்ந்த கோழிராஜன் அப்படிங்கிறவனோட பொண்டாட்டி பயங்கரமான சீரை போட்டுச்சு. எப்படியாவது ஆளுநர்கிட்ட பட்டம் வாங்கலன்னா என்னுடைய புருஷனுக்கு திமுகவில் பயங்கரமான பொறுப்பை கொடுப்பாங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு கனவோட நாடகத்தை போட்டாங்க. ஆனால் அது காமெடி பீஸாய் ஜோக்கரா மாறி போய் கிடக்கு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசை கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த வரிசையில் டிஆர்பி ராஜாவோட மகன் இருக்காப்ல. அவர் நான் அண்ணாமலையிட்ட பரிசு வாங்க மாட்டேன் அப்படின்னு அவர் கையில் வாங்கிக்கிட்டு இப்படி ஓடின காட்சிகள் இன்னைக்கு மக்களால் காரி துப்பக்கூடிய காட்சியாக இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நேர்மையான அரசியல்வாதி, அண்ணாமலை அவர்கள் மிகவும் நேர்மையான மனிதர் அப்படிங்கிறதுனால எல்லா இளைஞர்களும் அவர்கிட்ட பரிசு வாங்கணும் அப்படின்னு ஆவலோட பரிசு வாங்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த டிஆர்பி ராஜா அவர்கிட்ட பரிசு வாங்காம போனது ரொம்ப நல்லது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் நேர்மையானவர். ஆனால் அந்த டிஆர்பி ராஜாவோட அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா டிஆர் பாலுவா இருக்கட்டும், டிஆர்பி ராஜாவா இருக்கட்டும், முழுக்க ஊழல் பேரொழிகள். அதனால டிஆர்பி ராஜாவோட மகனுக்கு அண்ணாமலை அவர்கள்ட்ட பரிசு வாங்கக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு
மக்கள் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு வராங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, திமுக காரவங்க இப்படி ஒவ்வொரு மேடையா போய் அண்ணாமலை அவர்களை அவமானப்படுத்துறதா நினைச்சு, ஆளுநர் அவர்களை அவமானப்படுத்துறதா நினைச்சு இந்த சேட்டைகளை பண்ணிட்டு வராங்கல்ல. திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போட்ட மக்கள் எத்தனை பேர்? வெறும் 30 விழுக்காடு மக்கள் தான். பாக்கி 70 விழுக்காடு மக்கள் திமுகவை ஓட ஓட விரட்டணும், திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது பரிசு கொடுக்க போகல, இது மாதிரி எங்கேயாவது விருது கொடுக்க போகல. உண்மையான தமிழன், இந்த திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற விரும்புகிற தமிழன் ஸ்டாலின் அவர்களை புறக்கணிச்சுட்டு போனாப்லன்னா எந்த அளவுக்கு அது கேவலமாக இருக்கும். அதனால திமுக காரவங்க கொஞ்சம் அடக்கம் ஒடுக்கம் அதெல்லாம் சிந்திக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது இல்லை. திமுகவிலேருந்து யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எப்பா மேடை நாகரிகம், நம்முடைய தமிழ் கலாச்சாரம், எல்லாரையும் மதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு திமுக காரன் ஒருத்தங்க கூட பேசலை. அதுக்கு மாறா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வீரம் பார்த்தீங்களா அப்படின்னு செஞ்சது ஒரு கேவலமான விஷயம். அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால விரைவிலேயே நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு பிரதிபலிக்க தொடங்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா சுதர்சன் ரெட்டி இண்டி கூட்டணியோட துணை ஜனாதிபதி வேட்பாளர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டாட்சி தான், ஒரே நாடு என்ற கருத்து கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு பேசியிருக்காப்ல. இப்படிப்பட்ட பேச்சுக்காக தான், இப்படிப்பட்ட மனப்பான்மைக்காக தான் இந்த இண்டி கூட்டணியினர் இவரை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் வெளியில் என்ன சொல்றாங்க? அவர் நடுநிலையானவர், அவர் எந்த கட்சியும் சாராதவர் அப்படின்னு பயங்கரமா உருட்டிட்டு இருக்காங்க. இவங்களோட ரத்தத்தில் என்ன பிரிவினை ஓடிட்டு இருக்கோ, இவங்களுடைய சிந்தனையில என்ன பிரிவினை ஓடிட்டு இருக்கோ, அதே பிரிவினை சுதர்சன் ரெட்டி அவர்களுடைய ரத்தத்திலையும் ஓடிட்டு இருக்கு. அதனால தான் இவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பயங்கரமாக உருட்டிட்டு இருக்காங்க. இதே சுதர்சன் ரெட்டி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? துணை ஜனாதிபதி தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு வெளியில் இருந்து ஆதரவு கிடைக்கும். எங்க இருந்து? பாகிஸ்தான்ல இருந்து ஆதரவு கிடைக்குமா? என்னையா இது? எப்படினாலும் இந்த பிரிவினைவாதிகள் தோற்கடிக்க போவது உறுதி. தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி ஆக போவது உறுதி அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை இருக்கு. அதனால நிச்சயம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவார். இவரை போன்ற பிரிவினைவாதிகள் வருங்காலங்களில் வெற்றி பெற்றால் நம்முடைய நாடு துண்டாடப்படலாம், மீண்டும் ஒரு பாகிஸ்தான் பிரிக்கப்படலாம். ஏன்னா இவங்களுடைய பேச்சு சிந்தனை முழுக்க முழுக்க பிரிவினை சார்ந்துதான் இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.